friends, welcome to Guru Rai Trading Analysis. Market 27th December எப்படி முடிஞ்சிருக்கு, நாளைக்கு 30th December ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிஃப்டி 50 பாருங்க, ஒரு பெரிய மூவே இல்லை, ஆனால் விக் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகியிருந்தாலும் இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது. செல் ஆன் ரைஸ் மாதிரி எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கவனமாகவே இருங்க. நாளைக்கு நாளன்னைக்கும் ஒரு பெரிய மூமெண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதே மாதிரி தான் ஒரு சைட்வேஸாவோ இல்லை ஒரு ஸ்மால் மூமெண்ட்டோடவோ ஒரு இதாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். பட் ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே விஷயம் கவனிக்கணும். பாருங்கள், செல்லிங் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு. மேலே விற்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக செல்லிங் ப்ரெஷர் என்ற ப்ரெஷரில் தான் இருக்குது இந்த இதெல்லாமே. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. நிஃப்டி மிட் கேப் பாருங்கள், இதில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இது வந்து நிஃப்டி மிட் கேப் லாங் டைம் மந்த்லி ட்ரெண்டை உடச்சி கீழே க்ளோஸ் வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் அந்த லைனில். இது வந்து நாளைக்கு ஒரு க்ரீன் கேண்டில் ஆகிட்டு இந்த ட்ரெண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இதையும் உடச்சி ஒரு கேண்டில் வந்துருச்சுன்னா கீழே வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வேகமாக ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப்னு பாருங்கள், ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே கிடையாது. அப்படி ஒரு சின்ன ஒரு மைல்டு பாசிட்டிவாக ஒரு 13% ஏற்றி வச்சுருக்காங்க, பாயிண்ட் ஏற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இது ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக தான் இருக்கும், இல்லை சைட்வேஸாக தான் இருக்கும். இன்னும் 2 நாளைக்கு எப்போ இந்த 8844ங்கிறத உடைக்கிறாங்களோ அப்போ இன்னும் வேகமாக திருப்பி விழ ஆரம்பிக்கும். நிஃப்டி ஸ்மால் கேப்பில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமும் இது கவனமாகவே இருக்கு. நிஃப்டி ஐடி இருக்கிறதுல கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு இன்டெஃபினட் கேண்டலாக தான் வச்சுருக்காங்க. இப்படியே இது வந்து கொஞ்சம் நாளைக்கு பாசிட்டிவாக ஆச்சுன்னா அகெயின் ஒரு ஸ்விங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த இது வரைக்கும். அப்போ வந்து நிஃப்டி ஐடியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். நிஃப்டி ஐடி மூவ் ஆச்சுன்னா அது வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு சப்போர்ட் பண்ணும். நிஃப்டி ஆட்டோ பாருங்க, ஒரு 3 டேஸாக வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டலாக இருந்தாலும் இந்த 3rd டே ஃப்ரைடே பாருங்க எவ்வளோ பெரிய விற்க மேலே இவ்வளோ இந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதனால் கவனமாகவே இருங்க. நிஃப்டி ஆட்டோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க. நிஃப்டி மெட்டல் அண்டர் ப்ரெஷர், கம்ப்ளீட்லி அண்டர் ப்ரெஷர். நல்லா தெரியுது பாருங்கள். இங்கே ஒரு 8-9 ட்ரேடிங் செஷனாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரெட் கேண்டல்ஸ் தான். ஸோ இது வந்து பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஃப்டி மெட்டல் இந்த இடத்துலேருந்து 88675 சப்போர்ட் எடுத்ததுன்னா அகெயின் ஒரு இடத்து ஸ்விங் போகலாம். இதையும் கிராஸ் பண்ணி உடச்சி கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா நிஃப்டி மெட்டலில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகும். கவனமாகவே இருங்க. நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு 4-5 டேஸாக ஒரு ஸ்லோவாக ஸ்டடியாக பாசிட்டிவாக ட்ரேடாக இருக்குது. பட் ஆனால் இது மந்த்லி ட்ரெண்ட். இந்த மந்த்லி ட்ரெண்டை உடச்சி இது உள்ள ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்தால் தான் வந்து நம்ம ட்ரெண்ட் ரிவர்சலாக இருந்தால் எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா இங்கிறது அகெயின் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுங்கிறது ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ். நிஃப்டி எஃப்எம்சிஜி பாருங்கள், ஒரு இன்டெஃபினட் கேண்டில் தான் வந்திருக்கு. ஸோ இது நிஃப்டி எஃப்எம்சிஜியும் வீக்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து நாளன்னைக்கும் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் இதே மாதிரி இன்டெஃபினட் கேண்டில்ஸ் வர்றதுக்கான சான்சஸோ இல்லை ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸோ தான் இருக்குது. பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே தெரியல. நிஃப்டி எனர்ஜி பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மந்த்லி ட்ரெண்டே இது வந்து இந்த சப்போர்ட். இந்த 2 இதுக்கும் நடுவுலேயே தான் வந்து உங்களுக்கு ஒரு சைட்வேஸாகவே தான் போயிட்டுருக்கு ஒரு 4-5 செஷனாக. இது நாளைக்கு 2 நாளும் அதே மாதிரி தொடர்றதுக்கான சான்சஸ் தான் அதிகம். நிஃப்டி ரியாலிட்டியும் பாருங்கள், எல்லாமே சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு.
PSU பேங்க்ஸ். நிஃப்டி PSU பேங்க்ஸ் பாருங்க சைட்வேஸ் தான். ஆனால் ஃப்ரைடே இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரிஞ்சிருக்கு. இந்த பாட்டம் அவுட் ஆன ஏற்கனவே ப்ரீவியஸ் பாட்டம் அவுட் ஆன இடத்துலயே தான் பாட்டம் அவுட் ஆயிருக்கு. இங்கிருந்து ஃபால் ஆச்சுன்னா இந்த மந்த்லி ட்ரெண்டை நோக்கி வரும். மந்த்லி ட்ரெண்டை நோக்கி வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸும் பாருங்கள் ஒரு பாசிட்டிவ் கேண்டலாக இருந்தாலும் அது இன்சைடர் கேண்டல் தான். ஆனாலும் ப்ரெஷர் பாருங்கள் மேலே விற்க எவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இதுவும் அண்டர் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்லேயும் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இது தான் இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிஃப்டி மீடியா பாருங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஃபாலோ ஆரம்பமாகும் அப்படின்னு சொன்னோம் இதிலிருந்து. ஆனால் ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் கேண்டலாக வந்திருக்கு. ஆனால் இது இன்னும் டர்மிக்காக தான் இருக்குது. இது ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். கவனமாகவே இருங்க நிஃப்டி மீடியா ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ எல்லா செக்டருமே பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரெஷரில் தான் இருக்குது. இந்த கம்மிங் வீக் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இயர் மந்த்லி க்ளோசிங் எல்லாம் முடிஞ்சது. இப்போ இயர் எண்டு வரை யாரோட பெரிய பார்ட்டிசிபேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. எல்லாமே வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாவோ இல்லை ஃபாலோ ஆகிறதாவோ இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராயர் ட்ரேடிங் அனாலிசிஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் மொபைல் நம்பரை தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது, அதில் ஆட் பண்ணாங்க. எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இதோட என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நியூஸ் பேஸ்டாக வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதில் போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி டெலிகிராமில் ஜிஆர்டி அனாலிசிஸ் ஒரு குரூப் இருக்குது, அதுவும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதுலேயும் இந்த மாதிரியான தகவல்களெல்லாம் நோட் பண்ணி தெரியப்படுத்துவேன். இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு 5 பொட்டென்ஷியல் ஸ்டாக்ஸ் ஃபார் ஷார்ட் டர்ம் வாட்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிரீவ்ஸ் காட்டன். கிரீவ்ஸ் காட்டன் பாருங்கள் ஃப்ரைடே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20% கிட்ட வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இது பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஹையை உடச்சி க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நாளைக்கு மண்டே அன்றைக்கும் இதுக்கு மேலேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இதுவும் ஒரு ஸ்மால் டைமில் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கான சான்ஸ் உண்டு. பட் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து இந்த இடத்துல இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்குமான சான்சஸ் இப்படி வந்துட்டும் பவுன்ஸ் ஆகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இதை ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் பாருங்கள். இதுவும் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி அன்றைக்கி க்ளோஸ் வந்து போயிட்டு அங்கே ஓப்பருக்கு மேலே இது பண்ண முடியாமல் க்ளோஸ் வந்து வந்திருக்கு, ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் இந்த ஒரு மூவ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது எவலான் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இதுவும் பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸில் கரெக்டாக வந்து தான் அங்கே தான் வந்து இதாக இருக்குது. இது நான் இந்த 1035க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் நாளைக்கு வந்ததுன்னா இதுவும் ஒரு ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது பேடிஎம் பாருங்கள். இது ப்ரீவியஸ் ஹைலாம் உடச்ச மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து இது நாளைக்கு வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இதுலேயும் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 3 to 4% வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் சன் ஃபார்மா பாருங்கள். ஒரு 3-4 டேஸாக ஒரு பாசிட்டிவ் கேண்டல்ஸ் இது இருக்குது. உங்களுக்கு வால்யூமும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டைம் கன்சாலிடேட் ஆன ஏரியா. இப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே என்ட்ராக பார்க்குது. நாளைக்கு 1868க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா அகெயின் இது 19621 நோக்கி
ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு ஈவினிங் ஒரு 3 o'clock 3:15க்கு இந்த 1868க்கு மேலே க்ளோஸ் வரதா பார்த்துட்டு இதில் நீங்கள் என்டர் ஆகிறது நல்லது. இதை தவிர சம் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். அதோட இல்லை இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுங்கள். ஒன்று வந்து